சாமி, இன்னைக்கு ஸ்வர்ணா ஹேமந்த் பட் அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க பெங்களூர்ல இருந்து. அந்த அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸ்வர்ணா அம்மா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குடு வாசி, குடு குடு குடு. இவ்வளவு தூரம் வந்திருக்க, குடு. யாரு கொடுத்தா என்ன? குடு, அன்லிமிட்டட் தான். போது எவ்வளவு கொடு. சாதம் போதுமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இந்த பிளேட் எல்லாம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஆமா, மேக்ஸிமம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ல கொடுக்கறது இல்ல. நம்ம கொடுக்கறது சுட சுட கொடுக்கறதால அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ல கொடுக்க முடியல. ஆமாம்மா, எடுத்துட்டு வாங்க. குடு குடு குடு, இந்த ஒரு இடம் குடு. ஒன்றும் இல்லை, பொறுமையாக கொடுத்தா கூட ஒன்றும் அவசரம் இல்லை. இல்ல அது பிளாஸ்டிக் தட்டு தாங்காது. சரிங்க. சரி, இன்னும் கொஞ்சம் போல பார்த்து. சரி. ஃபுல்லா கொடுங்க, ஃபுல்லா கொடுங்க. ஃபுல்லா 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 கொடுங்க. ஃபுல்லா ஃபுல்லா. சரி, சாம்பாருங்க. சரி, மூணுங்களா? ஐயா, சாமியாருங்களுக்கு ஐயா, நாங்க தருவோம். எங்களுக்கு தெரியும் ஐயா, நாங்க தரோம். தெரியும், நான் வந்து தரேன். தெரியுங்க ஐயா, நான் வந்து தரேன்னா. தட்டில சாமி, தட்டி எடுத்து லைன்ல வாம்மா. இருங்க, நீங்க லைன்ல நிக்க வேணாம், நில்லுங்க அம்மா. லைன்ல நிக்க வேணாம், தருவாங்க. இருங்க. நீங்க தட்டு எடுத்துட்டு வந்துருங்கம்மா. வண்டி பார்த்தா தட்டு எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து சுட சுட கொடுக்குறோம். அது பிளேட்ல கொடுத்தா சுடுது, தாங்க முடியல. பாஸ் நல்லா இருக்கியா? கொடுப்பா, எல்லாரும் கொடு. நாளைக்கு இந்த டைமுக்கு இங்கே வாங்க. உங்களுக்கு ஒரு டைரி ஒன்று இருக்குது சொன்னல, அதை கொடுத்துறேன். எனக்கும் மறந்து போயிடுது. இந்த டைமுக்கு வாங்க. நாளைக்கு சாப்பாடு இருக்கு. இல்லை அங்கே நிறுத்தி கொடுக்கட்டா? இங்கே வந்துடுறீங்களா? நானே சில சமயம் ஹார்ன் அடிக்கிறேன், நீங்கள் என் உள்ள கேட்க மாட்டேங்குது. நீங்கள் இருக்கீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா கொடுத்துருங்க ஒரு சாம்பார் ஊத்திட்டு ரெண்டு பேக்கெட் எடுத்து சரிமா கொஞ்சமா போட்டு ஐயா ரசம் இருக்கா? ரசம் இல்லம்மா, மோர் இருக்குமா? ஐயா தாத்தா, கொஞ்சம் நீட்டா கழுவி எடுத்துட்டு வாங்க. பக்கத்திலே ட்ரம் போட்டு டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. திரும்பின இடம்லாம் தண்ணி இப்ப ஃப்ரீயா இருக்கு.
அதான் அங்கேயும் டேப்ல தண்ணி வருது. நம்ம சாப்பிட்ற பார்த்தோம் அப்படி இல்லைங்க, இப்போ நம்ம கையில வாங்கி தான் கொடுக்குறோம். ஒருத்தவங்களுடைய எச்சு பிளேட் வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வாங்கும்போது அந்த எச்சு அதில் அவங்களுக்கு போகக்கூடாது. அதான் சொல்றேன். ஓ, நீங்களே வந்து இப்படி தட்டில் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வாங்கி கொடுக்குறோம். கொடுக்கும்போது ஒருத்தவங்க இது இன்னொருத்தவங்களுக்கு போவோம். சாமி வந்து வாங்கிக்கோங்க. சாமி போதுமா? சாமி, இன்று பிரதோஷ அன்னதானம். இன்று உணவு கொடுக்குறவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. பிளேட் வேணுமா? கொடு வாசி. சாமி போனா வண்டி வந்து திரும்பிட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வரும். வெள்ளிக்கிழமை அங்கேயே சாப்பாடு திரும்ப மகேஸ்வர பூஜை இந்த வாரம் ஃபுல்லாக உண்டு. ஆமாம் ஆமாம், நம்ம ரெகுலராக இன்னைக்கு பிரதோஷம் அன்னதானே ரெகுலராக கொடுக்குறது தானே. வணக்கம். என்ன நேற்று சாப்பிட்டீங்களா காலையிலையா? சரி வாங்க. என்ன மோர் ரொம்ப சூடாக இருக்கா? பார்த்து கை பரவாயில்லையா? கொஞ்சம் ஓரளவுக்கு வருதா? ஆளே மாறிட்டேன். வீட்லயே இருக்க? வேற எங்கன்னா இருக்கு? கோயில்ல என்ன இருக்கு? வீட்டுக்கு தான் போயிருக்கேன். இப்போ வந்திருக்கியா? திருப்பி இங்கே இருப்பியா? உட்காரு, தியானத்துல உட்காரு. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துறதுக்கு அண்ணாமலையார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லா கர்ம வினையும் இந்த பிறவியோட முடிஞ்சிட்டோம். கேட்குற அளவுக்கு கொடுத்துருவா சார். தாத்தா நான் குளிர்தா? 75 வயசு அப்புறம் குளிராம குளிர்தான் தான் நான் கேட்டேன். சும்மா போத்திருக்கேன் சாமி. இல்லை, இன்னைக்கு கிளைமேட்டே கொஞ்சம் கூலிங்காக இருக்கு. கோல்டா? ஏன் பவர்ஃபுல்லாக அதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறியா? நான் என்ன தாத்தா அப்படியா? இது வரைக்கும் எப்பயும் ஜுரம்னு கூட ஊசி போட்டது இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுங்க? கேட்டா போட்டுன்னு சொல்லிக்கிறேன். ஓஹோ, கொரோனா ஊசி போடலையா? நாங்களாம் 2-3 போட்டோமே. சரி, ஒரு நிமிஷம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கொஞ்சம், இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களும் சேவகர் தண்ணி போடுறாங்க. சிவா ஊத்துனா கீழே போவோமே, லைட்டா ஊத்து. சொல்லு தாத்தா. என்ன சாம்பார்? சரி என்ன வேணுமா வாங்கிக்கோ. சந்தோஷமா அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு. ஏன் நேற்று என்ன உடம்பு சரியா சாமி? என்னாச்சு? பல்லு வலியா? அப்படியே நினைச்சேன் நீங்க வரலன்னும் போதே நான் நினைச்சேன். ஏங்க ஜிஹெச்ல தனியா இல்லையா? சாப்பிட முடியுதா? கேட்டீங்களா? நரம்பு கட்டாயிரும். ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓ, மோர் சாப்பிடுங்க. மோர் சாப்பிடாதீங்க. சாம்பார் வாங்கி சூடு ஆறுன பிறகு சாப்பிடுங்க. ரொம்ப சூடா இருக்கு. ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடுங்க.
கூலிங்கா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பல்லு போடுங்கண்ணா. அப்படியே சொன்னாங்க. கூலிங் ஆச்சுனாக்கி அந்த அந்த கூலிங் வேற. அது வந்து ஐஸ் தண்ணி இந்த மாதிரி குடிக்க சொல்லிப்பாங்க. இது மோர் வந்து தயிரில் மட்டும் சாப்பிடும். சரி, ஓகே, டாக்டர் சொல்லியிருந்தா செய்யுங்க. எனக்கு தெரியல. இல்ல தொண்டை வேற இதாகி போச்சு, உடம்பு சாப்பிடக்கூடாது. தொண்டை புண்ணாயிடுச்சா? காரம் குறைச்சிங்க. நிறைய அந்த வெஜிடபிள் சாதம் தான் வருது இல்ல? இல்ல இங்க இல்ல, மோரே ஊற்றிங்க. மோர் போட்டோங்களா? ஃபுல் பண்ணி கொடுத்துருப்பா மோர். சரி. போதுன்றீங்களா? தேவையான என்ன நம்ம சாமி கெட்டப்லாம் மாத்தின்னு வர்றாரு. என்ன கெட்டப்லாம் மாத்திட்டு இருக்கிறீங்க? அதான் எங்க இங்கேயே போட்டீங்களா? சாமி எங்க இருக்கீங்க? வாங்க, நம்ம ஒயிட் ஷர்ட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சொன்னனே சாமி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னேன். நாங்க மறக்கலாம், நீங்க மறக்கலாமா? ஆமா, இன்னைக்கு எதுவும் சாப்பாடு வரல போல. பாத்திரம் எடுத்துட்டு வரீங்கல்ல? வாங்க வாங்க. எங்க மட்டும் போட்டீங்க? அண்ணாமலை இருக்கா? நல்லா இருக்கு. தாடியோட இருக்கிறத விட இது நல்லா இருக்கு. ஆமா, சொன்னதான் மா சாப்பிட்றீங்களா? சைட்ல கொடுக்கட்டா? எந்த ஊரு? பேகோபுரத்துண்ட வீடா? யார் இட்டுன்னு வந்து விட்டது உங்களா? என்னம்மா யார் இட்டாங்க? சரி சரி, சாப்பாடு கொடுக்குற, சாப்பிட்றீங்களா? என்னம்மா என்னம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா நல்லா இருக்குமா? எங்க இருக்கு உங்க வீடு? என்ன எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? கோபுரத்துக்கு வெளியே உட்காந்துருந்தீங்களா? அங்க நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் விட்டாங்க? சரி, சாப்பாடு கொடுக்குற, சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். உங்க வீடு அட்ரஸ் தெரியுமா? எந்த இடத்துல இருக்குது வீடு? எங்க இருக்குது? வாங்க வாங்க தாத்தா. தாத்தா தான் அந்த ஏரியா நக்கீரரு. ஆமா, எந்த குறை இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்றாரு. சாப்பாடு டேஸ்ட் இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, அரிசி வெந்திருக்கா, வேகாம இருக்கா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி. இந்தம்மா சாப்பிடுங்க, சூடா இருக்கு, சாப்பிடுங்க. இப்போ வச்சிருக்கேன் பாருங்க, சாப்பிடுங்க. கண் பார்வைலாம் தெரியுதா? சரி 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 சரி. உங்களுக்கு பசங்களா இல்லையா? பிள்ளைங்களா இல்லையா? என்ன பண்றாங்க அவங்க? என்னம்மா? சரி சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். வந்து வேணா ஆட்டோவில் உங்களை அனுப்பிச்சு விட்டுறேன். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
தர வாங்க. போதுமா போதுமா? புதுசா இருக்கு. எந்த ஊரு? எந்த ஊர்? மதுரையா? புதுசா வந்திருக்கீங்களா? சாப்பிடு. சரிண்ணா சரிண்ணா. அப்படியே வந்துட்டு அன்னதானம் அந்த கோயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு அப்படியே வரேண்ணா. ஈவினிங் வந்துங்களா? அண்ணன் இருக்குதா? வாங்க 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 பார்க்கலாம் வாங்க. கூட கூட நானும் பேசுறேன். அண்ணனும் பேசுறாரு. பார்த்து வெள்ள வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்து சந்தோஷம். கொடுப்பா சார். வந்திருக்க கூட பாட்டி. இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம். இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கணும் மகரா கொண்டு போ சாமி. நல்லா இருக்கணும். வா பாட்டி வா பாட்டி. எப்ப நேத்து வந்தீங்களா? இந்த பாட்டி செஞ்சுவங்க செஞ்சீங்களா? இங்க இந்த அம்மன் தான் பூஜை பண்றாங்க. ஆமா ஆமா வருவாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிட்டு மறுநாள் போயிடுவாங்க. நன்றி நன்றி. என்ன சாமி எங்க கோயில் இருப்பீங்க? இப்போ விட்டாச்சு. டியூட்டி இல்லையாப்போ? போக முடியாது. ம் 5 மாசம் இருந்தாச்சு. போதுமா? திருப்தி ஆயிடுச்சா? சாப்பாடு வேணுமா? போதுமா? என்னப்பா இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும். சாமி சாப்பாடு போதுமா? இட்லிக்கு தான் சாப்பிட்டா என்ன சாமி வணக்கம். சாமி இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம். உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும். அதனால உங்க உணவு பிரதோஷத்தால உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உணவு கொடுக்கவும் ரொம்ப நல்லா இருப்பாங்க சாமி. உங்க உணவும் நல்லா அருமையா இருக்குது. இந்த சுவை எப்படி இருக்குது அதே மாதிரி அவங்க குடும்பம் சுவையா இருக்கு சாமி. சந்தோஷம் சந்தோஷம். அண்ணாமலையாரு அவங்க குடும்பமே வாங்க சாமி. ஒருத்தர் செய்யற புண்ணியம் வந்து அந்த குடும்ப பரம்பரைக்கே போய் சேரும். அண்ணாமலையார் தர்றாங்க. சிவாய நம சார். கொடு கொடு காகத்தோட இறகாது இல்ல தெரியாம தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில விஷயத்துல சில பவர் இருக்கும். அது ஒரு சிலருக்கு தெரியும். நம்மளும் தெரிஞ்சுக்கோன்றதால கேட்கறது. எனக்கு தனி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியாது இல்ல. ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு லெசன் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கேட்டா சொல்ல வேண்டாம். அதனாலதான் கேட்டேன். யாருக்கு நமக்கு சரி, எனக்கு ஒரு சரி. ஈர்ப்பு. ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொருத்தவங்களும் வழிபாட்டு முறையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ சிவனை வழிபடுறவங்களே அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க. மெடிடேஷன் அது நினைத்தா முக்தி தருவாங்க. சிலர் கிரிவலம் மட்டும், சிலர் அண்ணாமலையாரை போய் நேரில் பார்க்கணுன்றவங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான. ஆனா தரணா இருங்கண்ணா. அவங்க மனநிலைக்கு எப்படி தெரியாதோ அப்படி இது பண்றாங்க. எல்லாரும் கொடுத்துட்டு சாமி உட்காருங்க தர சொல்றேன். தட்டு இல்லையா? உட்காருங்கம்மா பாட்டி உட்காருங்க. அதெல்லாம் லாஸ்டா தரேன். ஏன்னா நீங்க எல்லாம் நின்னீங்கன்னா போறவங்க எல்லாம் நின்றுவாங்க. வழி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பலாம் கொடுங்க. நமச்சிவாய் சாமி. வாங்கிக்கோ. முன்னாடி வாங்கிக்கோ. வாங்க
சிவாய நம. நான் நேற்று உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சாமி போனேன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாப்பாடு. வெள்ளிக்கிழமை மகேஸ்வர பூஜைன்னு சொன்னான், பௌர்ணமி கழிச்சு பண்ணலாம்னு சொன்னலாம். சிவாய. அப்போ கவனம் வேற எங்கேயோ இருந்திருக்கும் உங்களுக்கு சொல்ல போது. அப்பளம் வாங்கிக்கோங்க ஐயா. அவர் அந்த அண்ணனுக்கு கொடுத்துருங்க சாமி. சாமி அவர் அண்ணனுக்கு கொடுத்துருங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவருக்கு. கொடுங்க கொடுங்க, நீங்கள் கொடுங்க. யார் கொடுத்தாங்க? போதுமா தாத்தா சாப்பாடு? சிவாய நம. கொடுங்க ஐயா வாங்க. இவரும் நம்ம கூட ஊழியம் செய்கிறவர். ரைட் ரைட் ரைட். சார் வரும்போது பார்த்துட்டேன். ஃபாஸ்ட், செம்ம ஃபாஸ்ட்டாக. ஃபாஸ்ட் அப்படிதான் இருக்கு. ஒரு கரண்டி மோர் ஊற்றுருங்க சார். ரொம்ப ஆர்வம் அவரு. சிலர் சேவையில் பயங்கர ஆர்வமான ஆட்கள். இந்த கார் வருது பாருங்க. எங்க போய் நீங்க ஆளை காணோம்? ஊருக்கு போயிட்டீங்களா? சாமி இவருக்கு கொடுத்துருங்க. எந்த ஊரு? பிள்ளைங்களா இருக்காங்களா? ரெண்டு பொண்ணுங்கிறாங்க. ஒண்ணு காலேஜ் படிக்குது, ஒண்ணு பன் கம்மி. சரி சரி சரி. சாம்பார் மோர். மா வாங்க. கொடுங்க கொடு சாமி, நீங்க தான் கொடுங்க. கொடு, யாராவது கொடுக்கட்டும். வாண்ணா, அண்ணன் வந்திருக்காரு. நீங்க எல்லாருமே நம்ம கிரிவல பாதையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். கொடுங்க கொடுங்க. வாங்க வாங்க சாமி, வாங்கிக்கோங்க. வணக்கம் தலைவரே. வாண்ணா ஜெயினா, நீங்க ஒரு 2 பேர் கொடுங்க வாங்க. கொரோனா டைமுக்கு பிறகு இப்பதான் ஒரு டீமா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு நாள் நான் ஒரு ஆளு கொடுத்துட்டு இருப்பேன். சாம்பார் சாம்பார் போட்டு கொடு. கொடுங்க கொடுங்க சாமி. பிளேட் வச்சிருந்தீங்களா? பிளேட் வச்சிருக்காருண்ணா, பிளேட்ல கொடுங்க. கோவிட் டைம்ல தான் வாசு இது மாதிரி 10 பேர் வந்து கொடுக்கறது. அதுக்கு பிறகு 5 வருஷமா ஆச்சு. எல்லாம் தனித்தனியா தான் கொடுக்கும். அண்ணா ஜெய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் நல்லா இருந்தா தம்பி நல்லா. சின்ன வீடுன்னு கேட்டா புது வீடு ஒன்றும் கேட்கலாம். நான் வந்து அண்ணாமலையோட பக்தனா ஆயிட்டேன். இனிமேல் ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஏற்கனவே நல்லவன் தான். கொரோனா டைமுக்கு பிறகு இந்த ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு தான் கிடைக்குது. அப்பதான் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்து கொடுப்போம். ஆமா, அதுக்கு பிறகு எல்லாரும்
நான் மட்டும்தான் டெய்லி ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். குடுத்த மாதிரி கொரோனா டைம்ல கொடுத்த மாதிரியே தெரியாது. ஆளுக்கு ஒரு பாக்ஸ் தூக்கி வந்து ஒவ்வொரு இடத்துல நிறுத்தணும். சல்லுன்னு மன நிறைய வேகமா முடிஞ்சிடும். ஆமா. 200 பேர் 300 பேர் கொடுத்த மாதிரியே தெரியாது. அது நம்ம சீலப்பந்த ராஜேஷ் வருவான், நீலகண்டம் வருவான், பச்சைப்பன் டாக்டர் வருவான், ராஜேஷ்லாம் பாத்துக்கணும். ராஜேஷ் வருவான், தில்லை வருவான். ஆளுக்கு ஒரு ட்ரே 40, ஒரு ட்ரேல 40 அந்த மாதிரி இருக்கும். கண்டெய்னர் தானே கண்டெய்னர். அப்போல்லாம் நம்ம அந்த இதுல தான் மெஸ்ல தான் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆரம்பிச்சு. நம்ம அதுக்கு பிறகுதான் நம்ம இப்பதான் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு 3-4 வருஷமா தான் சமைச்சு கொடுக்க. அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆமா. சாப்பிடுற சாம்பார் மோரோட 2021 கொரோனா லாஸ்ட்ல தான் நம்ம சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு 3-4 வருஷமா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். சாம்பார் ரசம். என்ன ஒண்ணு இதுல பிளஸ்னா கொஞ்சம் அரிசிலாம் நல்லா வேக வச்சிடறோம். சாம்பார் பாத்தீங்கன்னா இல்லாம சாப்பிடுறவங்களுக்கு அதுதான் வீட்டுல சாப்பிடுற மாதிரி. அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இங்க இருக்கிற சிவனடியார் வருவாரு. அவரா இன்ட்ரெஸ்டா வாலண்டியரா வந்து நம்ம கூட சேவைக்கெல்லாம் வருவாரு. ஏதோ நம்மளால முடிஞ்சது அவருக்கு செய்வோம். உங்க பேரு நமசிவாயன்னு தெரியும், வேற என்ன தெரியும்? அவருக்கு அப்பளா ஒண்ணு வச்சிருங்க. அவரு அதான் சொன்ன, அவர் ஸ்பீடு. அவரு இந்த பக்கம் நம்ம சாப்பாடு ஒரு பெரிய இது என்னன்னா வாங்கின அடுத்து எல்லாரும் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சுட சுட கொஞ்சம் கூட வைக்கணும்னு தோண மாட்டாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங், அந்த ஃபுல் டேஸ்ட் வந்து அந்த சூட்ல தான் கிடைக்கும். சூடா சாப்பிட்றதும் ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரில். யாராவது மேக்சிமம் அந்த நைட் சாப்பாடு இருக்கவங்க தான் வைப்பாங்க ஒரு சில. ஆமா. சரிண்ணா, நீங்க ஒரு 2 பேர் கொடுங்க. தலைவர் இன்சார்ஜ் எடுத்தாருன்னா இடம் கொடுக்கும். என்ன விட்டு போறீங்க? ஓ ரைட் ரைட். அன்னைக்கு போன்ல பேசி நீங்க இல்ல. ஏன்னா நம்ம கொடுக்கறது ஒரு 10 கிலோமீட்டர் காஞ்சி ரோடு வரைக்கும் கொடுப்போம். அதனால இவங்களுக்கு மட்டும் இவங்க நம்ம கிராஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே இப்போ நம்ம கொடுக்கறதே இல்லை. நல்ல தூக்கமா சாப்பிடுங்க. நம்ம சிவா சாமி வர இருப்பாரு. சாமி சாம்பார் ஒண்ணு வாங்கிக்கோங்க, இல்ல மோர் என்ன வேணுமா வாங்கிக்கோ. கொஞ்சம் கூட சாப்பாடு டேஸ்ட் ஓகேவா? சொல்ல முடியாது. வந்துருவாரு. இல்ல குருஜி, நான் கூப்பிட்டா வரமாட்டேன். எங்க கூப்பிட்டாலும் வருவாரு. கிரிவல பாதையில இருக்கிற குருஜி எல்லாமே எல்லாம் அப்பா வயசு தாத்தா வயசு. ஹலோ, என்ன வேணும்?
சந்தனம் வச்சுட்டு இருக்கிறீங்க, அருமையா இருக்கு சாமி. சூப்பர் சூப்பர். ஐயா வாங்க. போதுமா அப்பளம்? ஓகே, நான் கொடுக்குறேன். மோர் வந்து வாங்கிக்க. வாங்கிக்கோங்க. போதுமா? சாம்பார் போதுமா? ஓகே. ஐயா அப்பளம் தான். தாத்தாவுக்கு என்ன ஊத்தணும்? தருவாரு உட்காரு. அவருக்கு உடம்பு ஃபுல்லா நடுங்க, கீழே கையில குத்தினா போட்டுருவாரு. உட்கார சொல்லி கொடு. எல்லாரும் வயசாயிடுச்சுல்ல. இந்தாங்க அப்பளம். தத்தா இருந்தாங்க. என்ன அங்க வந்துக்கிறீங்க? ஆமா, நான் இங்க டவுனுக்கு போலான்னு வந்தேன். வண்டி நடக்கலாம் முடியுதா? இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் நடக்க முடியுதா? நடையெல்லாம் கிடையாது எங்கேயுமே. சைக்கிள் ஓட்டுறீங்களா? செருப்பு இல்லாதவங்க நிக்கவே முடியாது. ஐயா கல்யாணம் இந்தாங்க 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 கொடுங்க, கட்ட கொடுங்க. தனியா கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க. கொஞ்சம். என்ன ஊத்தணும்? சாம்பார். இந்தாங்க. அப்பளத்தை மேல வைங்க, கீழே வச்சீங்கன்னா உடஞ்சிட போதும். சாமி அப்பளம் வாங்கிட்டீங்களா? நீங்க இப்படி போலான்னு வந்தேன். வண்டி கட்ட இன்னொரு அப்பளம் வேணுமா? தரேன். இந்தாங்க. ஒழுங்கா தெரியணும். ஓரம் வந்துருங்க, ஓரம் வந்துருங்க. என்ன ஊர் நீங்க? பழனி. பழனியா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மா கூட இருந்தேன். அம்மா இருந்துச்சு. நான் ஒண்ணு. வேற பிரதர்லாம் இல்லையா? சகோதரன் சகோதரி நீங்க மட்டும் தான்? ஒரே பையனா நீங்க? என்ன தொழில் பண்ணிருந்தீங்க? தெரிஞ்சவங்க கடை போட்டா வியாபாரம் பார்ப்பேன். ஓ சரி, சாப்பிடுங்க. சொல்லுங்க. சாப்பாடு அதனால ஒண்ணும் பிரச்சனை. கொடுத்துடலாம் சாமி. மிளகா போடுங்க. போட்டுருங்க. 3 மிளகா இருக்கு. போதுமா? என்ன ஊத்தணும்? அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். சாம்பார். இன்னும் கொஞ்சம் ஊத்திருங்க. முருங்கக்காய் சாம்பார் என்ன ராத்திரி வேலை செய்யாம. வண்டி வந்தா சும்மா எல்லாத்துக்கும் மங்களமா இருக்கு. அப்படியா? சாம்பார் கொண்டாடுறீங்களா? யார் சொன்னது? நம்ம ஆளுங்க எல்லாம் சாப்பிடுறவங்க தான். எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? வெள்ள வண்டி வரலையே. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, நம்ம வண்டியை பார்த்த உடனே சிரிச்சுக்கு ஏந்திரிக்கிறீங்க பாருங்க. அதுதான் எனக்கு எவ்வளவு பிரச்சனையில வந்தாலும் சில நேரங்கள்ல சொல்றேன், உங்களை பார்த்த உடனே மனசு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுது. நிறைவா ஒரு தனித்துவமா நமக்கு சாப்பாடு. அப்புறம் ஏதாவது இருக்கு முன்னாடி இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். வேண்டாம். ஏன் சாம்பார் பிரியர் மோர் கேக்குறீங்க? மோரா உண்மையாவா? அப்பளம் கேமராமேன் வாங்க. நிறைய விஷயங்களை பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குது. சரிண்ணா இல்ல நான் சிவாயனம். எடு. ஆட ஒரு முருகர்கிட்ட ஒரு 15 இருக்கு. என்னது
எங்க போயிட்டாரு அவரு? அது உள்ள சாப்பாடு வாங்க திடீர்னு போய் அதிகாரி ஐயா, என்ன வேலை பாக்குறீங்க? அதுலயே ஊத்திடுவா. அப்பளம் இருக்கு ஐயா, அதோ தரேன். சாமி அப்பளம் வாங்கி போங்க, வாங்க இன்னொருத்தருங்க. அப்பலாம்